a ball is thrown vertically upward. ஒரு பாலை வந்து பாருங்க கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க, வெர்டிகலா மேல upward direction தூக்கி போடுறாங்க. It has a speed of 10 meter per second when it has reached 1/2 of its maximum height. இது தூக்கி போடும்போது இதோட மேக்ஸிமம் ஹைட் h அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுது, இது பாதி ஹைட் h/2 அப்படிங்கிற ஹைட் ரீச் பண்ணும்போது இதோட வெலாசிட்டி என்ன இருக்கு, 10 மீட்டர் per second அப்படிங்கிறது இருக்கு. How high does the ball rise? அப்ப இதோட ஹைட் வந்து என்ன அப்படிங்கறத क्वेश्चन. இதுல என்ன சொல்லிட்டாங்க, g ஓட வேல்யூ 10 மீட்டர் per second ஸ்கொயர் அப்படிங்கறத எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரியா? இதுக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. v ஸ்கொயர் minus u ஸ்கொயர் is equal to 2as அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான். சரியா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன். இதுல வந்து பாருங்க ஃபைனல் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0. மிடில்ல ஹாஃப் ஆஃப் த ஹைட்ல இதோட வெலாசிட்டி என்ன சொல்லிட்டாங்க, 10 மீட்டர் per second ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. 10 ஸ்கொயர் 2 இன்ட்டு ஏக்கு பதிலா என்ன இங்க g வரணும், g ஓட வேல்யூ என்ன 10 சொல்லிட்டாங்க. இன்னொன்னு இந்த s ஓட வேல்யூ இருக்குல்ல, இது ஹாஃப் ஆஃப் த ஹைட் அப்படிங்கிறதுனால h/2 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள். அப்ப v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் is equal to 2 இன்ட்டு இந்த g ஓட வேல்யூ வந்து என்ன வரணும்னா கீழ இருந்து மேல போறதுனால -10 வரணும். அப்ப இங்க நெகட்டிவ் சைன். அப்ப வந்து பாருங்க 2 இன்ட்டு 10 இன்ட்டு h/2 சரியா ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்க இருக்கிற 10 இங்க இருக்கிற ஒரு 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த பால் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ரொம்ப சிம்பிள். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தெரியணும். இன்னொன்னு கீழ இருந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல போகும்போது ஆக்சலரேஷன் a ஓட வேல்யூ -g அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா இந்த கால்குலேஷன் தப்பா போயிடும். அப்பதான் என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சைன் இந்த நெகட்டிவ் சைன் கேன்சல் ஆகும். அப்ப 2 இன்ட்டு 10 இன்ட்டு h/2 is equal to 10 ஸ்கொயர்னு வரும். 2 கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுலயுமே 10 கேன்சல் பண்ணிட்டோம்னா h is equal to என்ன வரும், 10 மீட்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் 1 10 மீட்டர்.